அந்த சின்ன வயசுல அந்த மாணவருக்குள்ள எப்படி அப்படி ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னு நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலே பிரமிப்பா தான் இருந்துச்சு. அந்த வைராக்கியம் தான் அந்த மாணவரை பிற்காலத்துல இந்த நாட்டோட ஒரு தலை சிறந்த இன்டெலெக்சுவலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கும் காரணமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலே இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாணவர் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். வன்மத்தை மட்டுமே தனக்கு காட்டி இந்த சமூகத்திற்கு அவர் திருப்பி என்ன செஞ்சாரு அப்படின்னு அதை படிச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே மெய்சில் இருக்க வச்சு. பிறப்பால் நாம் அனைவரும் சமம், நீ எந்த சாதியில பிறந்திருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சட்டத்தின் முன் நாம் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு உயரிய கோட்பாட்டை உறுதி செய்யும் நம் நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை வழங்கி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெருமை தேடி தந்தவர். இன்னைக்கு ரிலீஸ் பண்ற இந்த புக்ல அதுல என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அவர் எழுதின அந்த பயோகிராஃபி தான். வெயிட்டிங் ஃபார் அ விசான்னு சொல்லி அதுக்கு தலைப்பு வச்சிருந்தார். அதுல அவர் லைஃப்ல ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அவரை பாதிச்ச விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 6 சம்பவங்கள் பத்தி அதுல குறிப்பிட்டிருந்தார்.